கத்திரிக்காய் காம்போட செய்யக்கூடாதா? அதே மாதிரி கத்திரிக்காய் அதிகமாகவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. காம்போட செஞ்சால், ஏன்னா காம்பில் அந்த கத்திரிக்காவுக்கு அதிகப்படியான மருந்து அடிப்பாங்க. அது எல்லாமே அந்த காம்பில் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் கத்திரிக்காய் நீங்கள் செய்யும்போது காம்போட செய்யாதீங்க அப்படின்னு எனக்கு ஒருத்தர் சொன்னார். அதே மாதிரி கத்திரிக்காயில் அதிகப்படியான நார்ச்சத்து, கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உதவுது. ஆனாலும் நம்ம அதிகப்படியான கத்திரிக்காய் நம்ம எடுத்துக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லன்ச் ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? காலையிலே லன்ச்சுக்கான ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருச்சு. நல்லா சுட சுட சோறு. இன்றைக்கி தயிர் தான் தாளித்தோம். ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. கொஞ்சம் தயிரை எடுத்துக்க விட நீங்கள் தண்ணி நிறையா சேர்த்து மோராக சாப்பிட்டிங்கன்னா இன்னும் உடம்புக்கு நல்லது. ஸோ இன்றைக்கி நல்லா தாளித்த தயிர். இது கூட கத்திரிக்காய் தொக்கு மாதிரி பண்ணியிருந்தேன். இது தயிருக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் கோவக்காய் ஃப்ரை. இது கொஞ்சம் டீப் ஃப்ரையும் இல்லாமல் நல்லா தொக்கு மாதிரியும் இல்லாமல் ஒரு ஃப்ரை. இந்த ஃப்ரை என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும், அதனால் இதை நான் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டு லன்ச் ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் லன்ச் என்ன, டிஃபன் என்னன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி கத்திரிக்காய் நம்ம உடம்பு அதிகமாக சேர்த்துக்கிட்டால் நம்ம உடம்புக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படுன்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.